Well, viewers, you're all fine now. This is Arvind over here. With love and respect, we welcome one and all for this morning's show. இப்போ அந்த சென்டென்ஸ் பாருங்க, நேற்று எங்கே பார்த்தோம் நம்ம? சேவிங்ஸ் அக்கௌண்ட், எஸ்பி அக்கௌண்ட் லாஸ்ட் எபிசோடில் பார்த்தோம். அது என்னன்றது சென்டென்ஸ் பாருங்க, நீங்களும் அதை கரெக்ட் பண்ணிக்கலாம். ஐ வாண்ட் டு ஓப்பன். ஏற்கனவே போன இதில் சொன்னோம், ஓப்பன்றது V1, டு ஓப்பன்றது இன்ஃபினிட்டிவ். ஓப்பன்னா திறங்க, வேர்புங்க. அங்கே முன்னாடி டூ போட்டோம்னா திறக்க. அதாவது ஐ வாண்ட் டு ஓப்பன் a சேவிங்ஸ் அக்கவுண்ட். ஏன்னா இந்த இடத்துல சேன்னு வருது தமிழில். ஸோ இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னாலும் அந்த எஸ் சவுண்டு. இந்த எஸ்பி அக்கௌண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா எஸ்பிக்கு வந்து ஏ இஸ் டி. ஸோ இந்த இடத்துல ஏ வருது. ஸோ ஐ வாண்ட் டு ஓப்பன் அ சேவிங்ஸ் அக்கௌண்ட்னு சொல்லலாம், ஸ்லாஷ் போட்டு ஐ வாண்ட் டு ஓப்பன் ஆன் எஸ்பி அக்கௌண்ட். ரெண்டில் எது வேணாலும் யூஸ் பண்ணலாம். ஆனால் இந்த இடத்துல நம்ம ஆன் போடக்கூடாது, அதை ஞாபகம் வச்சுக்கணும். இங்கே வந்து ஏ தான் வரணும். ஸோ எய்தர் கேன் பி செட். ஒரு பேங்க்கு போய் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு நம்ம ஐ வாண்ட் டு ஓப்பன் அ சேவிங்ஸ் அக்கௌண்ட்னு சொல்லலாம், அல்லது ஐ வாண்ட் டு ஓப்பன் அண்ட் எஸ்பி அக்கௌண்ட்னு சொல்லலாம். ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த எஸ் சவுண்டே வருது, இதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஏ சவுண்ட் வருது. சரிங்களா? ஏ எஸ்பி இல்லைன்னா இ இப்படி கூட எழுதலாம். நம்ம இங்கிலீஷ்லேயே இருந்தால் எஸ்பி, இந்த இ சவுண்ட் வருது. தமிழுக்கும் இங்கிலீஷ்க்கும் இது மேட்ச் அழகாக ஆகும். ஸோ ஆல்மோஸ்ட் தமிழ் டாக்கிங் பீப்புள் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம் இங்கிலீஷ் பேசணுன்றதுக்காக. இந்த தமிழில் நம்ம அழகாக அதை நோட் பண்ணிக்கலாம். சரிங்களா? அடுத்தது, ஒரு சிலருக்கு இந்த ஆஸும் லைக்கும் கன்ஃபியூஷன் வரலாம். ஆஸுக்கு வந்து என்ன சொல்கிறோம்னா 75%, இது 100% மைண்டில் வச்சுக்கலாம். யூ ஆர் ஆஸ் யோர் ஃபாதர். அப்போ 75%. ஒருத்தரை பார்த்து சொல்றோம், நீங்கள் உங்கள் தந்தை போல் இருக்கிறீர்கள் அப்படின்னா அந்த சாயல், முகபாவம், உடல் அமைப்பு அந்த மாதிரி. இன்னொருத்தரை பார்த்து முழுசா அவங்க அப்பா மாதிரியே இருக்கான்ற போது யூ ஆர் லைக் யுவர் ஃபாதர். இந்த இடத்துல யூ ஆர் லைக் யுவர் ஃபாதர்ல 100% மாதிரி. நீ என்னப்பா உங்க அப்பா மாதிரியே இருக்க, உங்க அப்பா சின்ன வயசுல இப்படி தான் இருந்தாருன்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த மாதிரி இந்த லைக்னா 100%, ஆஸ்னா 75% நோட் பண்ணிக்கலாம். அது போக ஆஸ் வேற என்ன யூசேஜ், லைக் என்ன யூசேஜ்னு இன்னைக்கு பார்க்கலாம். ஸோ ஆஸ் வந்து ப்ரப்போசிஷனாகவும் வரும், கன்ஜங்ஷனாகவும் வரும். இது கிராமர்ல லேபிள் இருக்கு. சரிங்களா? He talks as I talk. இந்த இடத்துல கன்ஜங்ஷனா வந்துடும். He talks as I talkனா நான் பேசுகிற போல பேசுகிறாருங்க, சொல்கிறத அப்படியே ரிப்பீட் பண்ணுறாருங்க, நான் ஒரு டயலாக் சொன்னேன் அதே மாதிரி சொல்கிறேன்னு சொல்கிறோம். ஸோ இந்த இடத்துல கன்ஜங்ஷனாக வந்துடும். இதுக்கு முன்னாடி பார்த்தது யூ ஆர் ஆஸ் யுவர் ஃபாதர் அல்லது ஹீ இஸ் ஆஸ் இஸ் ஃபாதர்னா அந்த இடத்துல 75%, அங்கே ப்ரப்போசிஷன். அடுத்தது நம்ம லைக் பார்க்கலாம். எகெயின் லைக் பார்த்தீங்கன்னா வேர்ப் V1ஆகவும் வரும், அடுத்தது ப்ரப்போசிஷனாகவும் வரும். இப்போ ப்ரப்போசிஷனாக வரதா இன்னைக்கு பார்த்தோம் நம்ம இல்லையா? ஹீ டாக்ஸ் லைக் மீ, அதாவது என்ன மாதிரியே பேசுகிறார். அப்படி பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ப்ரப்போசிஷன். ஹீ டாக்ஸ் லைக் மீ. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த லைக்கு ப்ரப்போசிஷன். சரிங்களா? ஹீ டாக்ஸ் லைக் மீ. அதே மாதிரி எனக்கு பிடிக்கும், ஐ லைக் பீப்புள் who talk like me. இந்த இடத்துல லைக் பார்த்தீங்கன்னா இந்த V1 verb. V1ன்றது ஒன்றுமே இல்லை, verb. நம்ம இந்த 5 ஃபிங்கர்ஸில் சொல்கிறோம் இல்லைங்களா? V1, V2, V3, V4, V5. இந்த V1ன்றது ரூட் verb. ரூட் வேர்ப்னு பேர், அதாவது மெயின் வேர்ப்னு பேர். பேர்ன்றது இத்தனை பேர் இருக்குது ரூட் வேர்புக்கு. ஸோ இந்த இடத்துல இந்த லைக் வந்து
ஐ லைக்னா எனக்கு பிடிக்கும். ஐ லைக் பீப்புள்னா ஐ லைக் பீப்புள் ஹூ டாக் லைக் மீனா என்னை போல் பேசும் மனிதர்களை எனக்கு பிடிக்கும். என்னை போல் பேசும் மனிதர்களை என்னை அந்த இடத்துல இந்த இடத்துல போல்னு சொல்லிடுறோம். என்ன மாதிரியே பேசுறவங்களை எங்களுக்கு பிடிக்கும்ன்றது எக்ஸாக்டா வருதுக்கு தமிழ்ல. இங்க பாருங்களேன், again we repeat, I like people who talk like மீனா என்ன மாதிரியே பேசுறவங்களை எனக்கு பிடிக்கும். அதே மாதிரி இன்னொரு சென்டென்ஸ் பண்ணலாம். I like people who dress like me. I like people who talk English like me. என்ன மாதிரியே இங்கிலீஷ் பேசுறவங்களை எனக்கு பிடிக்கும். ஆனா கொலோக்கியல் என்ன சொல்றோம், என்ன போல் பேசுற மாதிரி பிடிக்கும். அந்த போலும் லைக்கும் பாத்தீங்கன்னா, அதாவது லைக் வந்து தமிழ்ல போல்ன்ற மாதிரி சொல்றோம்னா ஆஸுக்கு தான் போல்னு வரும். அடுத்தது அட்டு இன்னு. இதுக்கு தமிழ்ல பாத்தீங்கன்னா இல் மற்றும் ல. இங்க இருக்கு பாருங்க, அட்டு எழுதியிருக்கும் உங்க ரெஃபரன்ஸ்க்கு, இன்னும் எழுதியிருக்கும். இப்போ நமக்கு ஒரு சின்ன கன்ஃபியூஷன் இருக்கலாம், அட்டு எங்க யூஸ் பண்ணணும், இன்னும் எங்க யூஸ் பண்ணணும்னு. அட்டுக்கு இது வேணா எழுதிக்கலாம் நம்ம, யூஸ் at for particular point or area, இல்லைன்னா ஸ்மாலர் ஏரியான்னு வச்சுக்கலாம். ஒரு குறிப்பிட்ட இடத்த சொல்லும் போது இல்ல சின்ன இடத்துக்கு முன்னாடி அட் யூஸ் பண்ணலாம். சரிங்களா? ஐ லிவ் அட் ஆத்தூர். ஆத்தூர் பாருங்க ஏல வருது. ஐ லிவ் அட் ஆத்தூர். அட்டு மைண்ட்ல வச்சுங்க. ஆத்தூரோட சேலம் பெருசு, கோயம்புத்தூர் பெருசு இல்லையா, மதுரை, திருச்சி, அந்த மாதிரி பெரிய ஊர் முன்னாடி இன் போட்டுக்கலாம், சின்ன ஊர் முன்னாடி அட் போட்டுக்கலாம். இல்ல ஒரு ஊர்லயே ஒரு பர்டிகுலர், இப்போ ஐ லிவ் அட் அம்மாபேட் இன் சேலம்னா சேலத்துல ஒரு பகுதி அம்மாபேட், அந்த இடத்துக்கு முன்னாடி அட் போட்டுக்கலாம், சேலம் முன்னாடி இன் போட்டுக்கலாம். ஐ லிவ் அட் அம்மாபேட். I live at Ammapet in Salem. So சேலம்ன்றது பெரிய பகுதி, இப்படி வச்சுக்கோங்க, பெரிய பகுதி, அதுல ஒரு பர்டிகுலர் ஏரியா அம்மாபேட். அதனால I live at Ammapet in Salem. இந்த இன்னுக்கு டெஃபினேஷன் பாருங்க, யூஸ் இன் ஃபார் பிகர் ஏரியா. சரிங்களா? யூஸ் இன் ஃபார் பிகர் ஏரியா. தெரியும் உங்களுக்கு நிறையா பிகர் ஏரியா எதுன்றது. ஸ்கூல் கோயிங் சில்ட்ரனாக இருக்கலாம், காலேஜ் கோயர்ஸாக இருக்கலாம், ஆஃபீஸ் கோயர்ஸாக இருக்கலாம், ஹூவர் யூ மே பி. இது என்னது கொஞ்சம் ஹோம்ஒர்க் பண்ணுங்க. சரிங்களா? அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். டில் தென் டேக் கேர், பாய்.